பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாக ஆண்டவர் இங்கே நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் எப்போதும் அங்கிளுடைய ப்ரேயர் நைட்டில் நம்பிக்கை சேனலில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போல்லாம் நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கணும், அவருடைய வார்த்தை தான் நான் ஆறுதல் படுத்தும். ஒரு சான்ஸ் கிடச்சிது அங்கிளை பார்க்குறதுக்கு. என் கசின் மூலியமாக அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சதுனால அவங்க மூலியமாக நான் தற்செயலாக போனேன். சரி, அங்கிள்கிட்ட என்றைக்காவது நம்ம பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் போன காரியத்தை குறித்து என்னால் அன்றைக்கி பேச முடியல. வேலைக்காக ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு திரும்பி வந்தேன். நம்ம போன காரியம் என்னமோ, ஆனால் அங்கிள் ப்ரேயர் பண்ணது வேறு விஷயம். ஏன்னா நான் வேலைக்கு போகணுன்ற தாட்டில் இல்லை. எனக்கு 10 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு. அந்த ஒரு எண்ணத்துலேயே நான் இல்லை. ஆனால் இதை குறித்து அங்கிள் இப்போ எனக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் அம்மாக்கிட்டேயே சொன்னேன். நான் சொல்ல வேண்டியது எதுவுமே நான் அங்கிள்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி. அப்புறம் அது அப்படியே போச்சு. நான் போனது February மந்த்து. ஆனால் நான் March 7th ஒரு வேலையில் ப்ளேஸ் ஆனேன். ஆண்டவருக்கு நான் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து போனேன். ஆனால் அங்கிள் மூலியமாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு வேலைக்கு போகணும் அடுத்ததுன்னு. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திடீர்னு அதே February மந்த் வந்துச்சு. நான் March 7th எனக்கு வேலையில் நான் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். நினைக்க முடியாத அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதுக்கு முன்குறித்தே அங்கிள் மூலியமாக எனக்கு ஆண்டவர் பேசினது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரோம். ஒரு சிறிய வில்லேஜ் தான் எங்கள் வீடு. எங்களுக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை. எங்கெங்கேயோ போனோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். ஐயாவை பார்க்கணும் ரொம்ப பிரியம். ஆனால் டிவியில் பார்த்துன்னே இருப்பாங்க. எங்கள் பிரதர் மூலியமாக ஒருத்தர் சொன்னார், நீ ஐயா கிட்ட போங்க, விசுவாசமாக போங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2021 ஐயா ஒரு சபை திறப்புழாக்கு வந்தார். பாப்பாஞ்சத்துன்னு ஒரு வில்லேஜில், பூந்தமல்லி பக்கத்தில். அங்கே போய் நானும் என் மனைவி 2 பேரும் போய் ஜெபம் பண்ணோம். கை வச்சு ஜெபம் பண்ணார். அப்பயே அந்த பெரிய கட்டுலாம் உடஞ்சிது. அப்பயே எங்கள் மனைவி உணர்ந்தாங்க. அது ஜெபம் பண்ணிட்டு போக பிறகு ஒரு 3 மாதம் வச்சு அவங்க கருத்தரிச்சாங்க. என் தேவன் ஐயா மூலியமாக அதிசயம் செய்தார். அதுக்காக அவர் பேரும் அதிசயநாதன் தான் பேர் வச்சிருக்கிறேன். கோடானு கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது நாம் இந்த நாளின் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனமும் 30வது வசனமும். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யவோ அவருடைய உயிரை எடுக்கவோ இந்த உலகத்தில் யாருக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கவும் இல்லை. அதற்கான தைரியமும் ஒருவருக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அடித்து தொங்க விட்டது உண்மை. அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது உண்மை. அவருடைய தலையிலே முட்கிரீடத்தை வைத்து அடித்தது உண்மை. அவருடைய சரீரம் முழுவதும் காயப்பட்டு அவருடைய சரீரத்தில் உள்ள சதைகள் எல்லாம் பீந்து கிழிந்து வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அவருடைய ஜீவன் எடுக்கப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய ஊழியத்தினுடைய நிறைவேறுதலை குறித்து வேதத்தில் நிறைய வேத வாக்கியங்களை ஏற்கனவே நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பாக அவருடைய ஜீவனை ஒருவனும் எடுக்க முடியாது. எல்லாம் நிறைவேறிற்று என்று ஆண்டவர் அறிந்து கடைசியாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்து அப்படியே பிதாவினிடத்திலே தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக, எனக்காக. உங்களை அவர் மிகவும் நேசிக்கிறார்.
உங்களை காட்டிலும் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன்னை காட்டிலும் உண்மையிலே மிகுந்த கரிசனை உள்ளவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் நீ தேடி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக ஜீவனை 33.5 வயசு, வாழ வேண்டிய வயசு என்று சொல்லுவார்கள், வாழ வேண்டிய வயசில் 33.5 வயதிலே உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்தில் தீர்க்காயுசோடு வாழணும், அற்பாயுசில் நீங்கள் மரித்து போகக்கூடாது என்பதற்காக அற்பாயுசில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கும் அநேக பாரங்கள், கடன்கள், வியாதிகள், சொல்ல முடியாத அவமானங்கள் உங்களை ஜீவனை எடுக்க வேண்டும் என்று பிசாசானவன் உள்ளுக்குள் இருந்து சில தற்கொலையின் எண்ணங்களை கொடுத்திருக்கலாம். ஒரு நாளும் காலத்திற்கு முன்னே உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளாதிருங்கள். உங்களுக்குள் ஜீவனை வைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த உயிரை எடுக்கிறதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நான் செத்து போகிறதே மேல், நான் சாக போகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து பலமுறை முயற்சி எடுத்திருக்கலாம். ஆண்டவருடைய கல்வாரி அன்பு உங்களை நெருக்கி ஏவினபடியினாலே நீங்கள் எடுத்த முயற்சிகளை எல்லாம் ஆண்டவர் அந்த நேரத்தில் அதமாக்கி உங்களை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை குறித்து ஆண்டவர் நிறைய திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து நிறைய பிளான் வச்சிருக்கிறார். உங்களை குறித்து என் ஆண்டவர் மிகவும் எதிர்பார்ப்புள்ளவராயிருக்கிறார். அது எல்லாம் நிறைவேறுகிறது வரைக்கும் உங்களுடைய ஜீவனை ஆண்டவர் காத்து கொள்ளுவார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தானாக விரும்பி மனுகுலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் முடிந்தது. இன்னைக்கு ஒருவேளை நிறைய காரியங்களுக்கு எனக்கு இன்னும் முடிவு வரவே இல்லையே, ஒரு முடிவை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். யோபு சொல்லுகிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். யோபுவை போல அநேக பிரச்சனைகளிலும் பாரங்களிலும் வியாதிகளிலும் அவமானங்களிலும் இழப்புகளிலும் சந்தித்து துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும், எனக்கு குறிக்கப்பட்ட உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக யோபு காத்திருந்தது போல நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த முடிவு நாள் நாளைக்கல்ல, இன்றைக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிமிஷத்தில் அவற்றுக்கு முடிவை கொண்டு வருகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் அவர் சுமந்து முடிச்சிட்டார். ஏன்னா நீங்கள் கடன்களை சுமக்க தேவையில்லை. மீள முடியாத கடனிலிருந்து நம் வழியை வர முடியல. இந்த கடனுக்கு முடிவில்லை ஆண்டவரே, இந்த அவமானத்துக்கு முடிவே வராதப்பா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கோர்ட்டு கேஸுக்கு முடிவு வரல. நானும் கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கி அவமானத்தோடு வர்றேன். ஒரு வாலிப பெண் என்று கூட பார்க்காமல் என்ன கூண்டல நிற்க வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் என்று கதறிக்கொண்டு வந்திருக்கிற சில வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இன்றோடு கூட இந்த கோர்ட்டு பிரச்சனைகளுக்கு முடிவு வேண்டும் என்று கண்ணீரோடு கதறி வந்திருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தின் கதறலை ஆண்டவர் கேட்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வருகிற நாள். உன் கோர்ட்டு கேஸுக்கு முடிவு, உன் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு, உன்னுடைய தோல்விக்கு முடிவும், எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வரும்படி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய இந்த பாடுகளின் மரணம் எல்லா வேத வாக்குகளின் நிறைவேறுதலை இந்த பூமியில் செய்து முடித்தது. இந்த வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னாராம். எல்லா கடல்களை சிருஷ்டித்தவர், நதிகளை சிருஷ்டித்தவர், ஆறுகளை சிருஷ்டித்தவர், குளங்களை சிருஷ்டித்தவர், தாகத்திற்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காத சூழ்நிலையில் நான் தாகமாயிருக்கிறேன் என்று கேட்டார். அவருடைய தாகம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் குறித்த ஆத்தும தாகம், உங்களையும் என்னையும் குறித்த பரிசுத்த தாகம். அந்த தாகத்தை தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கசப்பான காடி மூலமாக கொடுத்து தீர்த்தார்கள். அன்னைக்கு அவங்க கசப்பான காடியை கொடுத்து தாகத்தை தீர்த்தாங்க.
ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்து, கசப்பான கனிகளை கொடுத்து ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை கொண்டு போய் நட்டானாம். வந்து கனியை தேடின பொழுது அதிலே கனி ஒன்றும் கிடைக்கவில்லையாம். அது கசப்பான கனிகளை கொடுத்தது என்று மனவேதனைப்பட்டாராம். என்னோடு கூட ஏசப்பாவுக்கு நம்ம ஒரு உறுதி கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னால் இனி நீங்கள் கசப்பான காடி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் இனி கசப்பான கனியை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இனிமையான கனிகளை கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவருக்கு விரும்பத்தக்க ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆவியின் வரங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆவியின் கனிகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலை அந்த இடத்துல அவர் கொண்டு வந்தாராம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று வந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்கள் முதலாவது வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை நமக்கு முன்பதாக கொண்டு வருகிறது. வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை நிறைவேற்றி முடித்த இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை நான் கொடுத்திருக்கிறேன். ஊழியர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறேன், தனி ஜெபத்தில் கொடுத்திருக்கிறேன், சபையில் கொடுத்திருக்கிறேன். அத்தனை வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா! எப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று அநேகர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்படின்னா வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேற்றி முடித்தார். முதலாவது ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஒருவேளை குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று சொன்னவர் இனி தாமதிக்காமல் வரும் என்று சொல்லுகிறார். யோசேப்புக்கு 17 வயசிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். அதன் பிறகு 13 வருஷங்கள் சோதனையின் உச்சகட்டத்திற்கு நேராக போனான். அந்த குறித்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் வரும் பொழுது ஆண்டவர் அவனை அந்த ஜெயிலிருந்து வெளியே விடுதலை பண்ணி எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா! அவனுடைய சொந்த சகோதரர்கள் இவனுடைய தரிசனமும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் இந்த குழியில் போட்டு மூடினா மூடி போட்டு அதோட முடிஞ்சிறேன்னு நினைச்சாங்க. ஆனால் அது காரியங்களை நிறைவேற்றாமல் ஒரு நாளும் திரும்பாது. அங்கிருந்து அவன் எடுத்து மீட்டு வணிகர்கள் கையிலே வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு அவனை எகிப்து தேசத்திற்கு கொண்டு வருகிறார்கள். எகிப்து தேசத்தில் அவன் ஜெயிலில் போடப்படுகிறான். ஆனாலும் அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிலுவையில் இருந்தது, உயிருள்ளதா இருந்தது. குறித்த நாள் வந்த பொழுது அவைகள் எல்லாம் நிறைவேறிட்டு அவன் எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாய் மாறினான். அல்லேலூயா! இன்னைக்கு வேத வாக்குகளின் நிறைவேறுதலை நிறைவேற்றி முடித்த ஆண்டவர் என்று முதலாவது சொல்கிறார். அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா! உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தீர்க்க தரிசனங்கள் இதோ இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா! உங்களுடைய தொழிலை குறித்து ஆண்டவர் கொடுத்த அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இந்த நிமிடத்திலிருந்து அது ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கப் போகிறது. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் இன்னும் இல்லைன்னு வந்திருக்கிறீங்க. அவை எல்லாவற்றுடைய ஃபவுண்டேஷன் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதை உங்களுடைய சொந்த கண்கள் காணும். அல்லேலூயா! அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா! கடந்த நாட்களிலே நாங்கள் ஈரோடு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி 2 பேர் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களை பார்க்க வந்தார்கள். அழுதுகிட்டே அந்த தம்பி சொன்ன காரியம், ஐயா நாங்கள் திருச்செங்கோட்டில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, வசதி இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை ஐயா, ரொம்ப வருஷமாக நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்க்குறோம், எங்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதமான குழந்தை இல்லை. ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொடுத்தா
காலம் ஃபுல்லாக ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லி அந்த தம்பியும் அவனுடைய மனைவியுமாக வந்து ஜெபிக்க வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகள் மூலமாக முதலாவது வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை அதன் பிறகு மனு உருவாகும். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நம்பிக்கையோடு என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் இந்த இடத்துல என் பிள்ளைங்க போனோம். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மங்கள வார்த்தையை தாரும் என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும். சொல்லிட்டு அந்த தம்பியுடைய பேரை சொல்கிறாரு, உன்னுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த முளையை முளைக்க பண்ணுவார் சொல்லி அந்த பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டேன். நானும் ஊழியம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 6-7 மாதங்கள் கழித்து திடீரென்று சொல்லி அந்த மகள் தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு சென்னையில் என்னுடைய அலுவலகத்துக்கு பார்த்து வந்தாங்க. அழுதுட்டு அவர் சொன்ன காரியம், ஐயா, உங்கள் மூலமாக ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு, கண்டிப்பாக அதை நீ சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார்னு நம்பிக்கையோடு இருந்தேன். இன்றைக்கி உங்கள் தீர்க்க தரிசனம் பொய்த்து விட்டது, எல்லாம் முடிந்து போன நிலைமையிலே வந்திருக்கிறேன். அழுதுட்டு சொன்னாங்க, என்னம்மா அழையாச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா, என் புருஷன் பேரை சொல்லி அவருடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுன்னு சொல்லி தானே நீங்கள் அனுப்புறீங்க. என்னுடைய புருஷன் இப்பொழுது என்னை கை நழுவி போகிற ஒரு நிலைமை, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டார். என்னுடைய தாய் வீட்டில் கொண்டு வந்து என்னை துரத்தி விட்டுட்டு போயிட்டார். டைவர்ஸ் நோட்டீஸும் வந்துருச்சு. அவ்வளோ நாங்கள் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணியோம். அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரேபடியாக நிற்கிறாரு, டைவர்ஸ் தான், நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி. இந்த மகள் அழுதாள். அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு கேட்டேன், ஆண்டவரே, நீர் எல்லா தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை இந்த பூமியில் கொண்டு வந்து எல்லாவற்றையும் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து என் அன்பு பிள்ளை செலினுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீ நிறைவேற்றி முடித்திருக்கிறீரே, ஏன் இன்றைக்கு பாதியிலே இது நின்று கொண்டிருக்கிறது? இடத்துல அழுதுட்டு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ கவலைப்படாத, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது கட்டாயம் விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சின்ன வசனத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னார். என்னன்னா, அன்றைக்கு யோசேப்பு மரியாளை ரகசியமாய் விலைக்கு விட தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அனுப்பி உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று சொன்னது போல அந்த வசனத்தை சொல்லி என் பிள்ளைக்காக நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்ன காரணத்தினால என் பிள்ளை வேண்டான்னு சொன்னாலும் சரி, தப்பு எங்கள் பிள்ளை மேலே இருந்தாலும் சரி, அந்த தம்பி பேரில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, தப்பு யாருதுன்றது இப்போ நாங்கள் நிதானிக்கிறதுக்கு முன்னால் என் பிள்ளை மனசு உடைஞ்சு வந்திருக்கா. ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நீ சொல்லியிருக்கிறீர், வானத்திலிருந்து மாறியும் உறைந்த பனியும் மேலிருந்து இறங்கி பனிப்பூண்டுகளை நனைத்து அவைகளை விளைய பண்ணி மீண்டும் மேலே எழும்பி போகிறது போல உம்மிடத்தில் அனுப்பப்படுகிற வார்த்தைகளும் காரியங்களை நடப்பித்து திரும்பும் என்று சொன்னீரே, இந்த காரியத்தை நீர் நடப்பித்து தாரும். கண்ணீரோடு சொன்னேன், ராத்திரியோடு ராத்திரி நீங்கள் யோசேப்பை சந்திச்சு உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது. ராத்திரியெல்லாம் மரியாளை விலக்கி விடலாம், எப்படி அவளை கலட்டி விடலான்னு சொல்லி யோசித்துட்டு இருந்த யோசேப்பு நடுராத்திரி ஆண்டவர் போய் தூதன் சொன்ன உடனடியாக வேதம் சொல்லுகிறது, அடுத்த நாள் காலையில் அவன் மரியாளை சேர்த்து கொண்டு கூடி வாழ்ந்தார்கள். என் விசுவாச கண்களில் என் பிள்ளைங்க கூடி தேவாலயத்துக்கு போகிறதே என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வசனத்தின்படியாக அந்த மகன் மூலமாகவே என் மகளுக்குள்ளால கற்பத்தை நீர் தங்க பண்ணுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த மாளிடத்தில் சொன்னேன். என்ன நடந்தாலும் இந்த டைவர்ஸ் ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இது தேவன் இணைத்தது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் அதை பிரிக்க முடியாது. நீ தைரியமாக போ மகளேன்னு சொல்லிவிட்டு அந்த தாயாரிடத்தில் சொன்னேன். அவங்க இல்லாதது பொல்லாததெல்லாம் போட்டு டைவர்ஸ் நோட்டீஸில் அனுப்பியிருக்காங்கன்னு உங்கள் வக்கீல் சொன்னாருன்னு நீங்களும் இல்லாதது பொல்லாததெல்லாம் போட்டு பதில் அனுப்பினீங்கன்னா பிரச்சனை பெருசாக வெடித்து போயிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் போட வேண்டாம். நீங்கள் உண்மையான ஒரு பதிலை மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வக்கீல் சொல்கிறபடியெல்லாம் இப்படி போட்டால் தான் நமக்கு அப்படி வரும், அப்படி போட்டால் தான் இப்படி வரும், பொய்யானது ஒன்று நீங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா அவங்க அனுப்பியிருந்த அந்த டைவர்ஸ் லெட்டரில்
பொய்யா நிறைய காரியங்கள் இவள் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்க, சம்பந்தமே இல்லாமல். அப்படின்னா நீங்கள் அதை செய்யக்கூடாது, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அந்த பிள்ளைகளிடத்தில் சொல்லி அனுப்பிவிட்டேன். திடீர்னு ஒரு 2 நாள் கழித்து அந்த மகன் ஃபோன் பண்ணி சொல்கிறா, அங்கிள் பிரைஸ் தி லார்ட். நான் பார்க்குறது கனவா நனவான்னு தெரில, என்னம்மான்னு கேட்டேன். என் புருஷனே வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது என் மனைவியை கூட அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமாக அவளை வச்சுக்குவேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபையினால் போகிற ஸ்பீடில் அப்படியே ஆண்டவர் அவளை கன்சீவ் பண்ணி இன்றைக்கு அருமையான ஆண் பிள்ளையை கையில் ஏந்தி இருக்கிறாள். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிடைத்ததற்கு பிறகு எதிர்மறையாய் சில காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு எந்தெந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தும் அதற்கு நேர் எதிர்மறையாய் காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் முடியும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நல்ல முடிவுகளை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பேரில் நான் ஞாபகமாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானதாய் முடியாமல் சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவானதாய் முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேபிரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும். சாமி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து,
யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.